ஸோ இந்த வீடியோவில் ஃபர்தராக இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னும் ஆல்ஃபபெட்ஸ் ப்ரொனன்சியேஷன் எதுவுமே பார்க்கல, நமக்கு எதுவுமே தெரியாது. பட் ஃபியூ ஜெர்மன் வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். இதை வச்சு அடுத்தடுத்து எப்படி நம்ம படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்னது? தாங்க. தாங்க அப்படின்னா நன்றின்னு அர்த்தம், தேங்க்ஸ். இப்போது நீங்கள் தாங்கன்னு சொல்லலாம், இல்லைனா ஃபீலன் தாங்க் அப்படின்னா ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் அ லாட். ஃபீல் அப்படின்னா லாட்டுன்னு அர்த்தம், ஃபீல அப்படின்னா நிறையா. ஃபீலன் தாங்க்னா ரொம்ப நன்றி. அடுத்த வார்த்தை பிட்டர். பிட்டர் அப்படின்னா ப்ளீஸ், தயவு செய்து, பிட்டர். ஸோ யாராவது நமக்கு தேங்க்ஸ் சொன்னால் கூட நீங்கள் ஜெர்மனில் பிட்டர் சொல்லலாம், அல்லது பிட்டர் ஷூன் அப்படின்னா யூ ஆர் வெல்கம். யாராவது உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னால் ஜெர்மனில் என்ன சொல்லலாம்? பிட்டர் அல்லது பிட்டர் ஷூன். பிட்டர்னு தனியாக வந்தால் ப்ளீஸ்ன்னு தான் அர்த்தம். பட் ஜெர்மன் கல்ச்சரில் யாராவது தேங்க்ஸ் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பிட்டர் ஆர் பிட்டர் ஷூன். இப்போ நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லுவோம், ரைட்? ஏதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கணும். இப்போ இங்கிலீஷில் நம்ம எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லணும்னா ஜெர்மனில் ஒரு பெரிய வார்த்தை இருக்குது, என்ஷூல்டிகன் ஸீ பிட்டர். இதில் எக்ஸ்கியூஸ் மீ, மீனா ஸீ கிடையாது. இப்போதைக்கு அந்த ஃப்ரேஸ் நம்ம ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கான்ஜுகேஷன்லாம் பார்க்கும்போது ஏன் அங்கே ஸீ வருது, ஏன் அங்கே மீக்கு அர்த்தம் வரல, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த பெரிய வார்த்தை மட்டும் இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னா என்னது? என்ட் ஷூல்டிகன் ஸீ பிட்டர். என்ட் ஷூல்டிகன் ஸீ பிட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு யாராவது கிட்ட நீங்கள் நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? கைன் ப்ராப்ளம். கைன் ப்ராப்ளம். அடுத்தது இதோ கொஞ்சம் ஒரு நிமிஷம்ப்பா, இதோ ஒரே மொமெண்ட்ப்பா, ஜஸ்ட் அ மொமெண்ட் ப்ளீஸ் அப்படி சொல்லணும்னா einen Moment bitte. einen Moment bitte. ஸோ யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆமாம் இல்லை, எஸ் ஆர் நோ சொல்கிறது எப்படின்னா யா நைன். அது ஜேஏ ஜா கிடையாது. ஜெர்மனில் ஆமாம் அப்படின்னா யா, யா நைன். ஓகே, ஸோ இன்கேஸ் யாராவது உங்களுக்கு ஜெர்மன் தெரியுமா, டு யூ நோ ஜெர்மன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம்ல தோடா தோடா மாலும், அதே மாதிரி ஜெர்மனில் என்ன சொல்லலாம்? யா ஐன் பிஷன். நமக்கு தெரியல, இந்த ப்ரொனவுன்சியேஷன் எப்படின்னு தெரியல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நான் எப்படி சொல்லலாம்? யா ஐன் பிஷன். ஓகே, நம்ம இதில் பார்த்த வார்த்தையோட சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாங்க. தாங்க அப்படின்னா தேங்க்யூ. ஃபீலன் தாங்க் அப்படின்னா என்னவா இருக்கும்? ரொம்ப நன்றி. பிட்டர் அப்படின்னா ப்ளீஸ், தயவு செய்து. என்ட் ஷூல்டிகன் ஸீ பிட்டர் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். einen Moment bitte, ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஜஸ்ட் அ மொமெண்ட். கைன் ப்ராப்ளம். கைன் ப்ராப்ளம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். அப்புறம் யாராவது எஸ் நோ ஆமாம் இல்லை கேள்வி கேட்டால் நம்ம இப்படி தலையாட்டுறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? யா ஓட நைன். ஸோ யாராவது கேட்டாங்க டு யூ நோ ஜெர்மன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? யா ஐன் பிஷன். தோடா தோடா மாலும் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். யா ஐன் பிஷன்.